ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி உங்களோட வார்த்தையை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சொல்ல நீங்க கொடுத்திருக்கிற இந்த தருணத்துக்காக நன்றியப்பா. நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அடியேனை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறேன். உங்களோட நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாங்கள் யோசுவா புத்தகத்தின் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில இருந்து ஒரு சில வார்த்தைகளை பார்த்து ஜெபம் பண்ண போகின்றோம். யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 5வது அதிகாரத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருந்தால், ஆண்டவரை சரியாக புரிந்தவர்களாய் இருந்தால், ஆண்டவருக்கென்று நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருந்தால், இந்த வசனம் உங்களுக்குத்தான். இந்த வசனம் உங்களுக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னால் யோசுவா யுத்த நாட்கள்ல மிகவும் நொந்து போய் இருந்த நேரம், ஆண்டவர் யோசுவா ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாய் முத்தரிக்கப்பட்டவர்களாய் நீங்க இருப்பீர்களாய் இருந்தால் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. பிரியமானவர்கள், இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் கைவிடுவது போல இருக்கும், ஆனால் கைவிட மாட்டார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன சொல்கிறார்? பலம் கொண்டு திடமனதாயிரு. முதலாவது நாங்க என்ன எப்படி இருக்கணும்? பலம் கொண்டு இருக்கணும், திடமனதாய் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல வைராக்கிய வாஞ்சை இருக்கணும். கர்த்தரை குறித்த வைராக்கியம் இருக்கணும். தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் இல்லாத பிள்ளைகள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பிரியமானவர்களே, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு தப்பிக்கொள்கிறது ரொம்ப கஷ்டம். பிரியமானவர்களே, கர்த்தரை குறித்த ஒரு வைராக்கியம். தானியேல் சிங்கக்கவியில போடப்பட்ட போது தானியேலுக்குள் ஒரு வைராக்கியம் இருந்தது. நான் வணங்குகிற தெய்வம், நான் கும்பிடுகிற தேவன் என்னை விடுதலைப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று தானியேல் நம்பியிருந்தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கொண்டு போய் நெருப்பிலே போட்டார்கள். சாதாரணமாய் சூளை எரிகிறதை விட 7 மடங்கு சூடாக்க சொல்லிட்டு கொண்டு போய் அந்த சூளைக்குள்ள போட்டார்கள். கொண்டு போய் போனவர்கள் அந்த போன இடத்துல இறந்து விட்டார்கள். ஆனா நெருப்புக்குள்ள விழுந்த 3 பேரும் ஒரு முடி கூட கருகாமல் அவ்வளவு பத்திரமாய் ஆண்டவர் பாதுகாத்தார். அந்த 3 பேரோடு 4வது ஆளாய் தேவன் அதுக்குள்ளே இறங்கி ஆவியானவராய் அவர்களை பாதுகாத்து நடத்தினார். எப்படி அவர் பாதுகாப்பார் என்றால், எங்களுக்குள்ள ஒரு தேவனை குறித்த ஒரு வைராக்கிய வாஞ்சை, பக்தி வைராக்கியம், கர்த்தருக்காக வாழுகிற அந்த உணர்வு, தேவனுடைய சித்தத்திலே நான் கவனமாய் நடக்க வேண்டும் என்ற எண்ணம், தேவனுடைய ராஜ்யத்துக்காய் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த நோக்கம், அந்த எண்ணம், அந்த ஏக்கம், பெருமூச்சு எங்களுக்குள்ள இருக்குமாயிருந்தால் அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். எப்படி என்றால், பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ பலம் கொண்டு திடமனதாய் இருக்கணும். அதை செய்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? முதலாவது பலம் கொண்டு திடமனதாய் இருக்கணும். அடிக்கடி சோர்ந்து அழுது பலவீனப்பட்டு ஒருக்கா எழும்பி ஒருக்கா விழுந்து இந்த மாதிரி இருந்தா கர்த்தரால எங்கள் எடுத்து பயன்படுத்த மாட்டார். பலம் கொண்டு திடமனதாய் இருக்கணும். பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வரும் போது கர்த்தருக்குள்ள நம்மை திடப்படுத்த தெரியணும்.
தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீதுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது. சொல்லில் அடங்காத உபத்திரவங்கள் தாவீதுக்கு வந்தது. வேதத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தாவீது ராஜாவானதுக்கு பிறகே எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அந்த பழக்கம் எங்களுக்குள்ள வரணும் பிரியமானவர்களே. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்தது போல எங்களுக்கும் ஜெயிக்கலாம். எப்படி என்று சொன்னால், நாங்கள் கர்த்தருக்குள் திடப்படுத்த தெரியும், கர்த்தருக்குள்ள வைராக்கிய வாஞ்சியாய் இருக்க தெரியும். அடுத்த வசனம் சொல்கிறது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. நாங்கள் தப்பி பிழைப்பதற்கு முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்கிறதுக்கு கவனமாய் இருக்கணும். அவருடைய வார்த்தையை விட்டு வலது இடதுபுறம் சாயக்கூடாது. அவருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை கட்டணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி எங்களை தடுத்து நிறுத்தணும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆவியில நிலைத்து நிற்கணும். ஆவிக்குள்ளாக வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கணும். அப்பத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தை எங்களுக்கு ஆணித்தரமாய் பேசுவார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்தில் இருந்து பொங்கி வந்து கொண்டே இருக்கணும். வாயை விட்டு பிரியக்கூடாது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடிகளை எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது என்று வசனம் தொடங்குகிறது. எப்பொழுது? மேலே சொல்லப்பட்ட காரியங்கள். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த அப்பொழுது என்று வரும்போது எப்பொழுது என்று நாங்கள் கேட்கணும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எப்படி? இந்த தேவனுடைய வார்த்தையின்படி எங்களை பாதுகாத்து வாழ்ந்து கொள்வதனால், இந்த வார்த்தையின்படி எங்களோட வாழ்க்கையை கட்டுவதனால் எங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இந்த வாக்கு தத்தம் எப்ப வரும் தெரியுமா? அவருடைய வார்த்தையின்படி எங்களோட வாழ்க்கையை கட்டுவதனால், அவருடைய வார்த்தையின்படி எங்களோட ஜீவியம் கட்டப்படுவதனால், அப்பதான் எங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை நாங்கள் பார்க்க முடியும். எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் எங்களை நடத்துகிறதை காண முடியும். எந்த மனிதர்களும் எங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறதுக்கு அவரிடம் கொடுக்க மாட்டார். அவர் எங்களுக்கு அதை செய்ய அனுமதிக்க மாட்டார். அவர் எங்களோடு கூட வருவார். ஜெபமனோமா, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நித்தமும் இருந்து இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. இரவும் பகலும் அந்த வார்த்தையிலே நாங்கள் நடந்து கொள்வோமாய் இருந்தால், எந்த நேரமும் கர்த்தரை குறித்த தியானம் உள்ளவர்களாய் நாங்கள் இருப்போமாய் இருந்தால், எங்களோட வாழ்க்கை மறுமலர்ச்சியாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும், சுகந்த வாசனை உள்ளதாய் இருக்கும், நறுமணம் உள்ளதாய் இருக்கும். மற்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்ட உங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகாதீங்க. பயப்படாமல், திகையாமல், கலங்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபமனோமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரண்டு சொன்னீங்கப்பா. இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக என்று சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே கர்த்தாவை நீங்க கட்டி எழுப்பி இவர்களை ஆண்டவரே உறுதுணையாக்கி, தகப்பனே ஒரு உறுதியான அஸ்திபாரமாக்கி, ஆண்டவரே யோசுவாவோடு நீங்க இருந்தது போல இந்த பிள்ளைகளோடும் குழந்தைகளை வாழ்க்கையை கட்டுங்கப்பா. உங்களோட ஊழியத்தவர்கள் தொடர்ந்து நடந்து செய்யத்தக்கதாக, தொடர்ந்து காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. உங்களோட கரவர்களோடு கொடுத்து நடத்தட்டும். நீங்க பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் பார்த்து நான் பட்டது ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதாக
அந்த ஆசீர்வாதத்தின் கரங்களை நடத்தட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பார். God bless you.